1967 இருந்து இந்த கட்சிகள் இருக்கு. அந்த கட்சிகள் ஏன் மாற்றம் கொண்டு வராதா? புது கட்சி தான் மாற்றம் கொண்டு வரணுங்கிறது ஏதாவது வரைமுறைகள் இருக்கா? அவர் எனக்கு நண்பர் தான். மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படம் நிறுத்திட்டாங்க ஒரு சில பிரச்சனைகள். என் வீட்டுக்கு வந்து என்னுடைய காரில் தான் அவர் கூட்டிகிட்டு போய், அப்போ எடப்பாடி முதலமைச்சர் இருந்தார், நான் கூட்டிட்டு போய் அந்த படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தேன். நட்பு வேறு, அரசியல் வேறு. ஏற்கனவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 2 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. இன்னொரு பக்கம் கஞ்சா பிரச்சனை, சாக்லேட் மாதிரி பொட்டி கடையில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிஸ்டர், ஏன்னா நானும் கரூரில் என்னோட சொந்த ஊர் அப்படிங்கிறனால இவங்க அரசியல் நான் பல நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, முதலமைச்சர் கரூரில் சொன்னாங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்காக இந்த செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூருக்கு அனுப்புகிறோம். எனக்கு அதை கேட்டு சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியணும். வணக்கம் சார், உங்கள் 2 பேரையும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. சென்ட்ரலி ஸ்டேட்டாக ஒன்றா பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே புது கட்சி வந்து மாற்றம் கொண்டு வரோம், ஸோ அதுக்காக நாங்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் யங்ஸ்டர்ஸும் அதை நம்பி போகிறாங்க. ஸோ ஒரே குழப்பமாக இருக்குது சார். ஏன்னா காலங்காலமாக இருக்க கட்சி 1967 இருந்து இந்த கட்சிகள் இருக்குது. ஸோ அந்த கட்சிகள் ஏன் மாற்றம் கொண்டு வராதா? புது கட்சி தான் மாற்றம் கொண்டு வரணுங்கிறது ஏதாவது வரைமுறைகள் இருக்கா? ஏன் இப்படி சொல்கிறாங்க? இதுக்கு ஒரு தெளிவான பதில் வேணும் சார். அப்படி ஒரு எண்ணம் திணிக்கப்படுது. இன்றைக்கு புதுசாக வர்ற கட்சி இன்னும் வெளிப்படையாக பேசணும்னா, இன்னைக்கு இந்த தற்சமயத்தில் நடிகர் விஜய் இன்றைக்கி வந்திருக்காரு. அவங்க எங்கே வெளியே வந்தாலும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருது எல்லாமே. ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு வந்து எல்லா திரைப்படங்கள் மூலமாகவும் பத்திரிகைகள் புக்ஸ் மூலிமா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அதிகமான திட்டங்கள் தந்து, ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் மிகப்பெரிய தலைவர். திரைப்படத்திலிருந்து அவர் வந்தங்க நிறைய பேர் வந்து அப்படி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஆட்சி பிடிச்சிடலான்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து ஆட்சி பிடிச்சது NT ராமராவ் மட்டும்தான். அதுக்கப்புறம் நிறைய பேர், சிவாஜி கணேசன் விட பெரிய நடிகர்கள் யாரும் கிடையாது. இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடிகர் விஜய் வந்திருக்கார். அவர் எனக்கு நண்பர் தான். அது இடத்துல மாஸ்டர் படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு தெரியும், அந்த படம் நிறுத்திட்டாங்க ஒரு சில பிரச்சனைகள். என் வீட்டுக்கு வந்து என்னுடைய காரில் தான் அவர் கூட்டிகிட்டு போய், அப்போ எடப்பாடி முதலமைச்சர் இருந்தார், நான் கூட்டிட்டு போய் அந்த படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தேன். நட்பு வேறு, அரசியல் வேறு, மக்களுக்கு நல்லது செய்கிறது. அரசியல் கட்சின்னு அவர் வந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சினிமாவை பார்த்து நிஜம் நம்புகிறாங்க. நிஜம் அது கிடையாது. ஒரு கட்சி ஆரம்பித்தா ஒரு கொள்கை வேணும். மாணவ சமுதாயத்துக்கும் மக்களுக்கு என்ன செய்யும்னு சொல்லி போட்டு ஒரு எதிர்காலத்தில் அவங்களுடைய கொள்கையில் தான் எல்லாத்துக்கும் ஒரு கட்சி கொள்கை முக்கியம். எனக்கு கொள்கை இருக்க மாதிரி தெரியல. திமுக எதிர்ப்பு தான் இருக்குது. எதிர்ப்பு அப்படின்னா என்னென்னா, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, இங்கே அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, எங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, எங்களால் திட்டங்கள் கொண்டு வர முடியும். ஆனால் இவங்க வந்து எதிர்ப்பு அப்படிங்கும்போது திமுக இன்றைக்கி யாருமே வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போ எதிர்ப்புங்கும்போது அந்த எதிர்ப்போட்டை வந்து பிரித்து திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு தர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க. ஒன்று. அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கரூரில் ஒரு சம்பவம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. சொந்த கட்சிக்காரர் வந்து அவருடைய கட்சியில் இருந்துட்டு அன்றைக்கி நெரிசலில் 41 பேர் இறந்து போயிடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோன்னவர், நிறைய பேர் உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறாங்க. குடும்பத்தில் ஒரே வாரிசு, இந்த இறந்தவங்க நிறைய வாரிசு. கட்சியில் இருக்கிறவங்களே காப்பாற்றலை. உடனே இதுவரை கரூர் போல் அவர் கட்சிக்காரரே காப்பாற்றலை, பொதுமக்கள் எப்படி காப்பாற்ற முடியும்? இதுதான் என்னோடய கேள்வி. ஆகவே இளைஞர்கள் வந்து சினிமா பார்க்கலாம், அது ஒரு 3 மணி நேரம், அதை முடிச்சுட்டு அடுத்தபடியாக வந்து பார்க்கணும், ரியலை பார்க்கணும். அதிமுக பார்த்திங்கன்னா 31 ஆண்டுகள் நாங்கள் ஆளுங்கட்சி இருந்துக்கிறோம். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல் பொன்விழா கண்ட கட்சி. அதே போல் இன்றைக்கி மத்தியில் வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, பாரத பிரதமர் மோடிஜி இருக்காங்க. எங்களால் தான் திட்டங்கள் கொடுக்க முடியும். திமுக பொறுத்தவரைக்கும் எதுவுமே பண்ணலை, திமுக ஓட்டு போட தயாரில்லை. அப்போ திமுக ஓட்டு போடலன்னா அதிமுக அந்த ஓட்டு வரும், அதிமுக கூட்டணிக்கு வரும். இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காக இப்போ வந்து அந்த கட்சி நான் நினைக்கிறேன். ஆகவே தயவு சேர்ந்து நீங்கள் எல்லாம் உங்களை போல இளைஞர்கள், நம்ம சகோதரிகள்லாம் கண்டிப்பாக இது மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். சகோதரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் அண்ணன் சொன்னதில் ஒரு 2 பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ SP வேலுமணி அண்ணன் அவர்கள் வந்து ஏன் மாற்றத்தை இளைஞர்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு அடிப்படையாக நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் என்னுடைய அடிப்படை கேள்வி. திரும்ப எனக்கு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே, உதாரணத்திற்கு பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இந்த பகுதியினுடைய அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சராசரி அரசியல்வாதி பார்த்திங்கன்னா அவங்க எல்லா தரப்பட்ட மக்களையும் தினமும் சந்திக்கணும். ஒரு 20 வயசு பையனும் வீட்டுக்கு வருவாங்க, குறைகளை சொல்லுவாங்க, காலேஜ் ஸ்காலர்ஷிப்லேருந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும். அதே மாதிரி 70 வயது பெரியவர் வருவாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு கட்சி வந்து ரொம்ப நாள் இருந்துச்சு அந்த ஒரே காரணத்துக்காக, அப்போ நீங்கள் மாற்றம் கொடுக்க மாட்டிங்களா? பாலிட்டிக்ஸ் வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கணும். எவ்ரி 5 வருஷம் 10 வருஷம் பார்த்திங்கன்னா அரசியல் மாறிடுது.
தன்மைகள் மாறிடுது, சூழ்நிலைகள் மாறிடுது, டெக்னாலஜி மாறிடுது, மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிந்தனைகள் மாறிடுது. அதனால் இன்றைக்கி மக்கள் ஒரு தவறான கற்பனை என்ன வச்சுக்கிறாங்கன்னா, ஆனால் மாற்றம் வேணும்னா அது புது கட்சி மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு. எல்லா கட்சியுமே இவால்வ் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு கடந்த அந்த ஒரு மாதம் அந்த எலெக்ஷன் காலத்தில் பல முறை மீட்டிங் பண்ணாவே நைட் 2 மணிக்கு தான் பார்ப்போம். பாலிடிக்ஸ் வந்து இங்கே ரொம்ப ப்ரூட்டல் சிஸ்டம். 24/7 ப்ரெசன்ஸ் இருக்கணும். ஏன்னா இவ்வளோ மக்கள் உங்களை நம்பி வாக்களிக்கிறாங்க. மக்களுடைய சுகதுக்கம் எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. ஒரு சின்ன கையெழுத்து அரசியல்வாதி போடும் பொழுது யாரையோ எங்கேயோ பாதிக்குது. ஸோ 24 மணி நேரம் நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். யூ ஷுட் பி ப்ரெசென்ட். ஒரு பொலிட்டீஷியன் சுவிட்ச் ஆஃப் மோடுக்கே போக முடியாது. அதனால் நீங்கள் இந்த முறை மாற்றம் வேண்டும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இன்றைக்கி கூட்டணி பலம் என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் 169 இடத்துல நிற்கிறாங்க. இன்றைக்கி மோடிஜி அவங்க கேரண்டியோட பேக் பண்ணி நிற்கிறாங்க. மத்திய அரசு பட்ஜெட் 55 லட்சம் கோடி, மாநில அரசு 4.5 லட்சம் கோடி. அப்போ தமிழகத்திற்கு திட்டம் வேண்டும், பணம் வேண்டும், நிதி வேண்டும். ஏன்னா ஒரு மத்திய அரசு தான் பாலிசியை டிசைட் பண்ணுறது. ஸ்டார்ட் அப் எப்படி இருக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கணும், டேட்டா சென்டர் எப்படி கொண்டு வரணும். அதனால தான் இன்றைக்கி அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிங்கிறது ஒரு மாற்றத்திற்கான கூட்டணி. ஏன்னா மோடிஜியோட யூத்தை கண்டிருக்காங்களா நீங்கள் சொல்கிறீங்களா? இன்றைக்கி மோடிஜியினுடைய ஏஜ் வந்து 75. யூத்துக்கிட்ட அவரை விட பெட்டராக கனெக்ட் பண்ணக்கூடிய இந்தியன் பொலிட்டிஷியன் யார் இருக்காங்க? அதனால தான் நிறைய இளைஞர்களுக்கு சொல்கிறது, மாற்றம் வேணுங்கிறதுக்காக புது கட்சியை தேடி போகாதீங்க. மாற்றம் கொடுப்பதற்கூடிய கட்சிக்கு சக்தி இருக்கா, அரசாட்சி செய்ய தெரியவங்க இருக்கிறாங்களா, எம்எல்ஏவா எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கா. நாளைக்கு மந்திரி பதவி வந்து உட்கார்ந்தாங்கன்னா பியூரோக்ராட்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியை அவங்ககிட்ட இருந்து நீங்கள் ஒருங்கிணைந்து வேலையை வாங்கி செய்யணும். அதனால் இந்த முறை உங்களுக்கு குழப்பமே இருக்கக்கூடாது. மாற்றம் வேண்டும் நம்ம எல்லோருமே முடிவு பண்ணிட்டோம். ஸோ திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வந்துட்டிங்கன்னா குழப்பமில்லாத அரசியல். இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும், த வேர்ஸ்ட் பாலிடிக்ஸ் என்ன? ஒரு தொங்கு நாடாளுமன்றத்தையோ தொங்கு சட்டமன்றத்தையோ கொண்டு போய் நிறுத்திட்டீங்கன்னா அது குதிரை பேரம் செய்யக்கூடிய நாடாளுமன்றமாகவோ சட்டமன்றமோ மாறிடும். அதான் வேர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். ஏன் மோடிஜி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா டெசிசிவாக இருக்கார். 280, 290, 303 எம்பிக்கள் கிடைக்கிறனால முடிவுகள் வந்து ரொம்ப தரமாக, வேகமாக, ரொம்ப தைரியமாக எடுக்கிறாங்க. பழையபடி நம்ம 98, 90 அரசியல் மாதிரி போயிட்டனால யூத் யோசிக்கணும். மாற்றம் எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டி அதை சேஞ்ச் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வாங்க. சார், இப்போ கோயம்புத்தூர்ல முக்கியமா கரூர்ல இருந்து வந்து கோயம்புத்தூர்ல நிறைய பேர் இப்போ வந்திருக்காங்க தேர்தலுக்கு. ஸோ கோயம்புத்தூர் தெருக்குல பணம் பட்டுவாடா ஏற்கனவே அதிகமா இருக்கும்னு மக்களே பேசிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் உண்மையாவே ஆளுக்கு 5000 தர போறாங்க ஓட்டுக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த பிரச்சனையில சரி போலீஸ் வந்து தடுப்பாங்க அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல போலீஸ் ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு ஒரு பஞ்சாயத்தே ஆயிடுச்சு. ஸோ இந்த நேரத்துல ஏற்கனவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 2 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் பாதுகாப்பு இல்லை, எங்க வெளியில வருது அப்படின்னு இருந்தது. இன்னொரு பக்கம் கஞ்சா பிரச்சனை, சாக்லேட் மாதிரி பொட்டி கடையில விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்துல நாங்க எப்படி ஒரு யங்ஸ்டராவோ இல்லை ஒரு பொண்ணாவோ நாங்க எப்படி சார் வெளியே வருது? சிஸ்டர், ஏன்னா நானும் கரூரில் என்னோட சொந்த ஊர் அப்படிங்கிறனால இவங்க அரசியல் நான் பல நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமாக எப்படி இந்த அரசியல் இருக்குன்னு. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, முதலமைச்சர் கரூரில் சொன்னாங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்காக இந்த செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூருக்கு அனுப்புகிறோன்னு. எனக்கு அதை கேட்டு சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. இன்றைக்கி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 மாவட்டமாக ஒரு பொருளாதார குறியீடில் கோயம்புத்தூர் இருக்குது. நம்பர் 1 மாவட்டம் எல்லா இண்டிகேட்டர்லையும். ஆனால் கடைசி மாவட்டமாக எது இருக்குன்னா அரியலூர், திருவாரூர் இருக்குது. ஏன்னா இவங்க அதை வளர்த்தவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் கண்டினியூஸாக ஜெயிக்கிறாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் நாயப்படி செந்தில் பாலாஜி எங்கே அனுப்பிச்சிருக்கணும்? திருவாரூருக்கோ நாயப்படி அந்த பகுதிக்கு அனுப்பி போய் வளர்த்திட்டு வாப்பான்னு சொல்லணும். அப்போ கோயம்புத்தூருக்கு அனுப்பியதற்கான அரசியல் என்ன? ஸோ கோயம்புத்தூரில் ஜென்யூனாக அவங்க போய் யாருக்கிட்டையும் ஓட்டு கேட்டு ஜெயிக்க முடியாது. நேற்று ஒரு போலீஸ் ஸ்டேஷனை பூட்டு போட்டுறாங்க. இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா? ராமநாதபுரம் D1 காவல் நிலையம் நேற்று யாரெல்லாம் வாக்கு பணம் கொடுத்து 5000 அந்த மாதிரி கொடுக்குறாங்களோ வெளியூருக்காரங்க அவங்க கலாட்டா பண்ணுறாங்க, பெண்கள்கிட்ட தவறாக நடந்துக்கிறாங்க. அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க. 500 பேர் திமுகவுடைய குண்டர்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனை கெரோ பண்ணி நிற்கிறாங்க. நீங்கள் ஒரே நிமிஷம் கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை இந்த குரூப் ஜெயிக்கிறாங்க, ஒருவேளை ஜெயிக்கிறாங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஒருவேளை 2026க்கு பிறகு இந்த குரூப் எம்எல்ஏவாக இருக்காங்க. இன்றைக்கி ஜெயிக்கல, எம்எல்ஏவாக இல்லை, சட்டம் ஒழுங்கு இன்றைக்கே கையில் எடுத்த பிறகு நேற்று காவல்துறை அந்த போலீஸ் ஸ்டேஷனை லாக் போட்டு வச்சுருந்தாங்க, உள்ளே யாரும் போகக்கூடாது. ஸோ கோயம்புத்தூருக்கு இது போன்ற அநாகரிகமான அரசியலை முதல் முறையாக நம்ம பார்க்குறோம். இது நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை தெளிவான ஒரு முடிவெடுத்து நமக்கு வேண்டாம். இப்போ கோயம்புத்தூர் தெருக்கில் உதாரணத்துக்கு தெருக்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அம்மன் அர்ஜுனனுக்கு தெரியாத பிரச்சனை அங்கே என்ன இருக்குது? மக்கள் அங்கே தேவையில்லாமே அதிமுகவுக்கு தொடர்ந்து 1, 2, 3 முறை வாக்களிச்சிட்டு இருக்காங்க தெற்கு தொகுதியில். எல்லோருக்கும் எல்லாத்தையும் தெரியுங்க, எல்லோரும் அந்த வேலை செய்கிறாங்க. ஆனாலும்
18 சுயேட்சை வேட்பாளர்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இளைஞர்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சுயேட்சை வேட்பாளர் கூட உள்ளூர்காரரை போடல, அதுவும் வெளியூருக்காரங்க. இந்த அரசியலை நம்ம அடியோடு வேரோடு மண்ணோடு இளைஞர்கள் நீங்கள் இந்த அரசியலில் மாட்டிக்கிட்டீங்கன்னா இந்த களம் எல்லாம் கெட்டு போயிடும். கரூரில் 2011 இப்படி தான் அதை ஆரம்பித்து கேசிபி அண்ணன் ஆரம்பித்து அதன் பிறகு அது ஒரு மாறி கரூர் எலெக்ஷனை தேர்தல் ஆணையம் முதலாக அரவக்குறிச்சி எலெக்ஷன் நிறுத்தி வச்சாங்க. இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் ஹிஸ்டரியில் அரவக்குறிச்சி தேர்தல் நிறுத்தப்பட்டது. அவ்வளவு 600 கோடி 500 கோடி பணப்பட்டுவானா, வளர்ச்சியே இருக்காது. ஒரு முறையும் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிடலான்னு தான் வருவாங்க. அதனால் இந்த முறை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் நம்முடைய வாக்காளர் பெருமக்கள் நீங்கள் ஓட்டு எதுக்கு போடுறீங்கன்னா இந்த அரசியல் எனக்கு வேண்டான்னு போடணும். எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேலை பார்க்குறாங்க, வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. என்ன வேலை இங்கே நடக்கலை? அதுதான் இளைஞர்கள் யோசிக்கணும். இந்த அரசியலை நம்ம இங்கே விடக்கூடாது. கரூர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. கரூரில் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க. தம்பியோட ஒரு கூட அது கரூர் தான், நல்லவங்க இருக்காங்க. இந்த குரூப் இப்படி பண்ணுறாங்க, கரூர்லேயும் பண்ணாங்க, இன்றைக்கி கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க. அதுதான் உண்மை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து அதே போல் இங்கே இருக்கக்கூடிய திமுக ஒரு வார்டு கவுன்சிலராக சேர்ந்துட்டு இந்த சம்பவம், இந்த பணம் கொடுக்கக்கூடிய சம்பவத்தில் அங்கே எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அரேஞ்ச் பண்ணுறாங்க. இதெல்லாம் கோயம்புத்தூருக்கு இந்த மாதிரி பாலிசியெலாம் கிடையாது. மக்கள் அமைதியான மக்கள், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை, ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. இதை போலீஸை போட்டாங்கன்னா போலீஸ் வேடிக்கை தான் பார்க்குது. போலீஸ் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், போலீஸ் வேடிக்கை பார்க்குது. இன்றைக்கி ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு சம்பவம், ஒரு சகோதரிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். 4 பேர். இந்த மாதிரி இதுக்கு முழுமையாக காரணம் போதைப் பொருள் தான். போதைப் பொருள் கலாச்சாரம் இன்றைக்கி முழுமையாக தமிழ்நாட்டில் பெருகி அது திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் கடுமையாக இருக்குது எல்லா பக்கம். அது காலேஜ் எப்படி இருந்தது, இன்றைக்கி ஸ்கூல் வரல வந்துச்சு. இதை நம்ம ஒழித்தே தீர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தோட வாரிசே வேறு மாதிரி சூழ்நிலை இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது. இதுக்காகவே இந்த ஆட்சி போகணும், திமுக ஆட்சி இருக்கக்கூடாது. கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணம் கொடுக்குறாங்க, இப்படி அராஜகம் பண்ணுறாங்க. எது இருந்தாலும் தம்பி அருமையாக சொன்னார். அம்மன் நெஞ்சுனன் அற்புதமான வேட்பாளர். தம்பி அண்ணாமலை அவர் சொன்னாங்க, கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துக்கிறோம். எல்லா வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா ஹெட் குவார்ட்டர் நமக்கு கோவை தெற்கு கமிஷனர் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, எஸ்பி ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, கலெக்டர் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, கோர்ட் அங்கே தான் இருக்குது, ஜிஹெச் அங்கே தான் இருக்குது. எல்லாமே அதிகமான பாலங்கள் அங்கே தான், அதிகமாக ஸ்மார்ட் சிட்டி அங்கே தான், எல்லாமே அங்கே தான் இருக்குது. இது எல்லா திட்டங்கள் கொடுத்தது நம்ம திமுக ஓட்டு கேட்கக்கூடிய வேட்பாளர் நாங்கள் ஏதாவது ஒரு வளர்ச்சி நான் சொல்கிற மாதிரி கொடுத்தாங்க. அத்திக்கட்டு வேணா சீட்டை 70 ஆண்டுகள் பிரச்சனை, ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு பேசிக்கிட்டோம். இது எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். திமுக வேட்பாளர் இல்லை செந்தில் பாலாஜி, அவர் இன்சார்ஜ் மினிஸ்டராக கொஞ்சம் நாள் இருந்தார். நாங்கள் இதை பண்ணணும்னு சொல்லுது. ஆனால் இதுக்கெல்லாம் வளர்ச்சிக்கெல்லாம் அமன் லெஜன் உடன் இருந்திருக்கார், எங்கள் உடன் இருந்திருக்காரு, முதலமைச்சர் கேட்டு வாங்கியிருக்காரு, அம்மாட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க. ஆகவே அவரை பொறுத்தவரைக்கும் எளிமையான வேட்பாளர், எது கூப்பிட்டாலும் வந்துருவார். அவர் எங்கே சுற்றினாலும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம் பொதுமக்கள். ஆகவே அம்மனஜனுடைய வெற்றி உறுதி. அவங்க என்ன பண்ணாலும், பணம் எவ்வளோ கொடுத்தாலும், என்ன அராஜகம் பண்ணாலும் வெற்றி உறுதி. மாற்றுக்கிறதுல கோவை மாவட்ட மக்கள் தெளிவாக இருப்பாங்க. குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வியில் இந்த போதை கலாச்சாரம் ஒழித்தே தீர வேண்டும். அப்போ தான் உங்களை மாதிரி இளைஞர்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். இப்போ அண்ணன் சொன்னதுக்கு ஒரு சின்ன கருத்து நான் ஆட் பண்ணுறேன். அண்ணனோட இன்றைக்கி இந்த வைலண்ட் க்ரைம்ஸ், அதாவது இந்த கல்லூரி மாணவியை பற்றி அண்ணன் சொன்னாங்க. அதுக்கு ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா, ஏன் வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க? அங்கே ட்ரக்ஸ் இருக்குது. வைலண்ட்டாக ஏன் படுகொலை பண்ணுறாங்க? ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ நான் அமித்ஷாஜிக்கு ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி கடிதம் எழுதினேன். ஒரு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோனுடைய அலுவலகத்தை கோயம்புத்தூருக்கு ஓப்பன் பண்ணுங்கள், ஆனால் இவ்வளோ கல்லூரிகள் இருக்குது. ஆனால் இங்கே என்ஐஏ ஆஃபீஸ்க்கே வாடகை கட்டடத்தில் இருக்குது, மாநில அரசு கட்டணம் கொடுக்காமல் இருக்கிறாங்க. கொச்சினில் மெயின் ஆஃபீஸ் இருக்குது. அதனால் என்னுடைய ஆசை ஆட்சி மாற்றம் நடந்து நம்ம அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு, மே 4க்கு பிறகு அண்ணன் எஸ்பி அவர்கள் வந்த பிறகு கோயம்புத்தூருக்கு நம்ம நேராக அமித்ஷாஜிட்ட பேசி என்சிபி அலுவலகத்தை கொண்டு ஆஃபீஸர்ஸை உட்கார வைக்கணும். ஏன்னா இவ்வளவு கல்லூரிகளை ட்ரக் பெனட்ரேஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இது நம்பர் 1 ப்ரையாரிட்டி. அதை நம்ம கண்டிப்பாக செய்யத்தான் போகிறோம். இது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே ஒரு வாட்ச் நமக்கு இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத வேலைகள், தேவையில்லாத வேலைகள்லாம் யாரும் செய்யக்கூடாது. நம்ம அமைதி பூங்காவாக இருக்கணும். எல்லா மதமும் நல்லா இருக்கணும். கோயம்புத்தூரை பொறுத்தவரை யாருக்கும் எதிராக இல்லை, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். தேவையில்லாத வேலை செய்கிறவங்களும் நம்ம கரெக்டாக டைட்டாக வச்சுக்கணும். அதுக்கு மத்திய அரசோடு இணைஞ்சாத்தானே நம்ம இதெல்லாம் கொண்டு வர முடியும். இன்றைக்கி என்ஐஏ யாருக்கிட்ட கீழே இருக்குது? சட்டம் மத்திய அரசுது. என்சிபி சட்டம் யாருது? மத்திய அரசுது. இன்றைக்கி சில பேர் மாநிலத்தில் சில கட்சிகள் சொல்கிறாங்க, நாங்கள் மத்திய அரசையும் வெறுப்போம், திமுகவையும் வெறுப்போம். அப்போ தனித்தீவில் உட்காந்து ஆட்சி நடத்த முடியுமா? தனியாக ஒரு தீவில் உட்காந்து சுற்றி தண்ணிக்குள்ளே அவங்க மட்டும் படகு வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியுமா? எனக்கு ஆல் திஸ் செலக்டிவ் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே மத்திய அரசு கையில் இருக்குது. அப்போ நமக்கு புரியணும் எந்த அளவுக்கு மத்திய அரசோடு நம்ம ஒத்துழைக்கணும். அதனால் நீங்கள் கஞ்சாவை ஒழிக்கணும்னா மத்திய அரசு என்னதான் முயற்சி எடுத்தாலும் மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா கஞ்சா இருக்கத்தான் செய்யும். எனக்கு தெரிஞ்ச திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துழைப்பு கொடுக்கல.
ஸோ இன்றைக்கி அதிமுக தலைமையிலான என்டிஏ வந்த பிறகு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஒரு நல்ல எஸ்பி போடுவாங்க, ஒரு ஆஃபீஸ் கொடுப்பாங்க, லேண்டு கொடுப்பாங்க, 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ ஆஃபீஸ் பில்ட் பண்ணுறக்கு. அமித்ஷாஜிட்ட போய் எஸ்பி வேணால் சாங்ஷன் வாங்கிட்டு வந்துடுவார். ஸோ கோயம்புத்தூர் இன்றைக்கி 1200 காலேஜ் இருக்குது சகோதரி. அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கேல்குலேட் பண்ணுங்கள். அப்போ அதனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இளைஞர்கள் ஒரு ஓட்டை கூட நீங்கள் கோயம்புத்தூர் பகுதியில் ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள் ஒரு விஷனரி பொலிட்டீஷியனுக்கு நீங்கள் வாக்கு கொடுக்கணும். அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், புதுசாக ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு போட்டு பார்க்கலாம். அதை தயவு செய்து இந்த தேர்தல் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் நிறைய உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் மேம்படுத்திட்டோம், அடிப்படை வசதிகள் எல்லாமே பக்காவாக செஞ்சிட்டோம். ஆனால் மாணவர்கள் இன்றைக்கி அடுத்த கட்டம் போகிறதுக்கு, அடுத்த கட்டம் வளர்ச்சி என்னங்கிற எதிர்பார்ப்பு கோயம்புத்தூரில் இருக்குது. உங்கள் கனவுகள் என்னங்கண்ணா? அமைச்சராக இருக்கும்பொழுது பெங்களூர், ஹைதராபாத் போன்ற சிட்டிக்கு போயிருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள்லாம் அங்கே வந்து பெரிய கனவோடு போகிறாங்க, முடிச்சுட்டு வர்றாங்க, கனவுகளை நினைவு செய்கிறாங்க. நான் அமைச்சராக இருக்கும்போதும், அம்மா இருக்கும்போது, எடப்பாடி இருக்கும்போது 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை நம்ம கொடுத்துட்டோம். மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்குறோம், எங்கேயும் இல்லாத வளர்ச்சியை கொடுத்துருக்கோம். இந்த முறை நாம் ஆட்சிக்கு வந்ததுமே கண்டிப்பாக ஆட்சிக்கு வர்றோம். வந்த பின்னால் பார்த்திங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சென்டர், ஸ்டார்ட் அப் ஹப், கோவர்க்கின் ஸ்பேஸ், நம்ம ஒரே இடத்துல எல்லா ஒர்க்கும் பண்ணி இது அரசாங்கமே அந்த வாடகை அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக முக்கியமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கி ஹைதராபாத் அதே போல் பெங்களூரை விட அதை விட கூடுதல் வளர்ச்சியை கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் கோயம்புத்தூருக்கு கொண்டு வருவோம். சகோதரி, உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், மத்திய அரசு துணை இருக்கும். நான் பெரிய கனவுகள், பெரிய விஷன் இருக்குது. அதுக்கு தேவையான நிதி உதவியோ ஒரு பேக்கப்போ, மத்திய அரசினுடைய ஸ்கில் எங்கே தேவைப்படுகிறதோ அது முழுவதும் கோயம்புத்தூருக்கு, தமிழ்நாட்டுக்கு வரத்தான் போகுது. நிஜமான செயல் வீரர்களை நம்புங்கள். உங்களுடைய எதிர்காலம் பாதுகாப்பான கைகளில் இருக்கட்டும். கோவை வளர்ச்சிக்கும் தமிழக வளர்ச்சிக்கும் நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்துக்கும் தாமரை சின்னத்துக்கும் வாக்களியுங்கள். நன்றி. நம்பிக்கையோடு வாக்களியுங்கள். மாற்றம் நிச்சயமாகட்டும். நன்றி.